ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இண்டிகேட் பண்ண மாதிரியே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான். பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு ஒரு லோவர்லேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அது தேர்ஸ்டேவோட லோவெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அந்த அந்த லோவை அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹையாக வச்சு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்சாலிடேட் ஆகி மார்க்கெட் முடிஞ்சுதுன்னு சொல்லலாம். பட் என்ன விஷயம் அப்படின்னா, ஃப்ரைடே செல்லிங் ஆகிட்டு ரெக்கவர் ஆனது ஒரு விஷயம் அப்படி இருந்தாலும், ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஆக்சுவலாக ட்ரம்ப் சொன்ன விஷயங்கள், H1B விசா வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபீயோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா $1,00,000 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. ஸோ இனிஷியலாக ஒரு கன்ஃபியூஷன் வந்தது, அது பர் இயருக்கா இல்லைனா ஒரு பேக்கேஜ் மாதிரியா இல்லைனா டோட்டலாவா அப்படின்ட்டு. ஸோ பட் நேற்று ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு ஒன் டைம் ஃபீ மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இடையில் அந்த நியூஸ் வந்தப்போ இந்தியன் டெக் ஏடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து ஃபாலோ ஆயிருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்ஃபி வந்து ஒரு 4% அண்ட் விப்ரோ வந்து ஒரு 2% விழுந்திருக்கு. இந்த H1B விசாவில் இந்தியன் கம்பெனிஸ் தான் அதிகமாக வந்து எம்ப்ளாயீஸ் தான் வந்து இருக்காங்க. நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 72% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அப்படின்றதுனால இது இந்தியன் ஐடி ஃபேர்மை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஷேக்குக்கு உள்ளாக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ரீசெண்டாக மார்க்கெட் கொஞ்சம் கீழேருந்து கொஞ்சம் மார்க்கெட் மேலே ஏறிட்டுருக்கு. பட் நேற்றும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிருந்தது. ஸோ லாஸ்ட் ஒரு 2 நாளாக வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு ஒரு ஃபியூல் போடுற மாதிரி இந்த ஒரு நியூஸ் அமையும் அப்படின்றது எனக்குள்ளே தோணிகிட்டு இருக்குது. கொஞ்சம் மார்க்கெட் நாளைக்கு கொஞ்சம் செல் ஆகலாங்க. இது வரைக்கும் ஒரு 65 பாயிண்ட் நெகட்டிவாக எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி காட்டுது. இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக் ஸ்டாக் விழும்போது கண்டிப்பாக வேறு ஏதாவது ஹெவி வெயிட்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. நாளைக்கு மேனேஜ் பண்ணுவாங்களா இல்லை கூட சேர்ந்து இந்த ட்ரெண்ட் ரிவர்சலில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். நிஃப்டி ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் ஒரு 130 அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 650 இருக்குது. ஸோ அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ இங்கே நம்ம இந்தியன் ஏடிஆர்ஸை பார்க்கும்போது குறிப்பாக டெக் ஏடிஆர்ஸு இன்ஃபோசிஸ் வந்து நியராக வந்து ஒரு 3.5% விழுந்திருக்கு. போஸ்ட் மார்க்கெட்டுக்கு அப்புறம் அது இன்னும் ஒரு 0.5% விழுந்து டோட்டலாக ஒரு 4%. விப்ரோ நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% விழுந்திருக்கு. மற்ற ஏடியாஸில் பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அது ஆஸ் யூஷுவல் வந்து ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் என்ன முடிஞ்சிருக்கோ அதை ட்ராக் பண்ணி முடிஞ்சிருக்கோம். நியூஸ் வந்து ஃபார் டெக் ஸ்டாக்ஸ் அப்படின்றதுனால அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விழுந்திருக்கு. இதை நம்ம மார்க்கெட் நாளைக்கு காலையிலே கேப்சர் பண்ணி டெக் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு கேப் டவுன் ஆகும். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டே ஒரு கேப் டவுனுக்கு விழுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் முடியும் போது நியராக வந்து ஒரு 54 ஸ்டாக் வந்து லாங் சைடும், 26 ஸ்டாக் லாங் அன்வைண்டிங்கும், 84 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைட் இருக்குது. ஒரு 46 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டோட்டலாக வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் தான் இருக்குது. லாஸ்ட் 2 டேஸில் மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் பெருசாக இல்லாமல் கொஞ்சம் வந்து விழற மாதிரி இருந்ததில்ல, அந்த ஃபீலை வச்சு சொன்னேன். பட் இங்கே நம்ம டேட்டாவை பார்க்கும்போது லாங் அன்வைண்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. செக்லிஸ்ட்லையும் இதை பற்றின ஒரு கூடுதல் தகவலையும் நம்ம அங்கே பார்க்கலாம். அண்ட் நிஃப்டியோட ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை இது தான் எக்ஸ்பைரிக்கு இருக்குது. நியராக வந்து ஒரு 160 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சுங்க ப்ரீமியமு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் இயோடி ஒரு 130 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப கம்மியான ஒரு ப்ரீமியம் தான். நாளைக்கு ஒரு கேப் டவுன்லாம் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியலை. சின்ஸ் வந்து ஒரு லோவர் ப்ரீமியம் அப்படின்றதுனால ஒன்று மார்க்கெட் வந்து நாளைக்கு இதில் ஒரு ஸ்பைக் இருக்கலாம், கண்டிப்பாக ஸ்பைக் இருக்கும். ஓகேங்களா, 130 ரூபாய் இருக்கிற ப்ரீமியம் ஒரு 150 ரூபா 160 ரூபா வந்தால் கூட கஷ்டம்தான். ஏன்னா அந்தளவு செல்லர் எக்ஸிட் ஆகும்போது மார்க்கெட் இன்னும் ஃபியூல் ஆகி கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் நடந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அங்கேயே வச்சு கன்சாலிடேட் பண்ணி முடித்தாங்க அப்படின்னா பெருசாக இந்த ஒரு தாக்கம் மார்க்கெட்டில் இருக்காது அப்படின்னு நம்புவோம். அண்ட் ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூனா என்ன அப்படின்றது கேட்டிருந்தார். அது ஒன்றும் இல்லை நண்பா, இங்கே பார்த்தீங்கன்னா ஐவியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐவி, அதாவது ஸ்ட்ரைக் ஐவின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு ஐவி மெயின்டைன் ஆகும். அந்த ஐவியை நீங்கள் பிளாட் பண்ணிங்க, ஒரு சார்ட் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ இதெல்லாம் ஹையர் வேல்யூ, ஹையர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அர்த்தமல்ல கம்மியாகிட்டு அகெயின் இங்கேருந்து ஓடிஎம்மில் மேலே போக 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 ஏறும். ஓகேங்களா, இது அப்படியே நீங்கள் ட்ராயிங்காக வரைஞ்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். இப்போது அர்த்தமணி ஐவி 25,400 அர்த்தமணி 6.1 இருக்குது. கரெக்டுங்களா? இது நீங்களே பாருங்களேன்,
ஒரு 200 பாயிண்ட் மேலே போச்சுன்னா இங்கே பாருங்கள் 6.7 இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது 7.1க்குனே மாறுது. அப்போது அது ஓடிஎம் போக போக மார்க்கெட் இங்கேருந்து வேகமாக இங்கே நகர்ந்தா இங்கே இருக்கிற ஐவியை விட இங்கே மார்க்கெட் பயந்து போச்சுன்னு அர்த்தம். அதுதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இங்கே டைட்டாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது எக்ஸ்பைரியில் ரொம்ப பயப்படும். ஓகேங்களா? ஏன்னா 2 பக்கமும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்றதுனால அந்த ஸ்கியூ பிளாஸ்ட் ஆகும்போது, ஸ்கியூ உடையும் போது நிறைய போர்ஷன் வந்து திரும்பும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொசிஷன் திருப்புவாங்க, லாஸ் புக் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வால்டைலுக்கு உட்படும். இதை வந்து ஸ்கியூன்னு எடுத்துக்கணும். கொஞ்சம் எக்ஸ்பைரி நியராக வரும்போது இந்த விஷயம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூ வந்து ஒரு 100-150 பாயிண்ட் மேலே போச்சுன்னா கொஞ்சம் ஏறுது. ஓகேங்களா? நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% ஏறுது. கரெக்டுங்களா? ஸோ அதுதான். மற்றபடி நீங்கள் இன்னும் நியர் எக்ஸ்பைரி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியான டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 65 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் நாளைக்கு அப்படின்றது தான். அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி, இது ஃப்ரைடேவோட டேட்டா. எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஒரு 604 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஸ்பைட் மார்க்கெட் வந்து ஒரு 96 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஓகே தான், பெரிய விஷயம் இல்லை. ஓகேங்களா? பட் லாங் அண்ட் வினிங் சின்னதாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ அந்த சின்னதாக தெரிகிற விஷயம் இந்த மாதிரி ஃபியூல் பண்ணும்போது, ஏதாவது நியூஸ் வந்து ஃபியூல் பண்ணும்போது மார்க்கெட் செல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா செல்லாக வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கொஞ்சம் ட்ராக் ஆக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணியிருந்து தான் கண்டிப்பாக பார்க்கணும். எஸ் நண்பா, நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலிகிராம் லிங்க் வந்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு, நம்ம சேனல் டிட்டு நேமு லோகோலாம் யூஸ் பண்ணி வேறு யாரோ டெலிகிராம் சேனல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நிறைய கான்டாக்ட்ஸும் இருக்குது. தயவு செஞ்சு அது நம்ம சேனல் கிடையவே கிடையாது. அதில் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் அப்பட்டமாக தெரியுது. ஃபேக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான். ஏதோ 6 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் சொல்லிட்டு நிறைய பேருடைய ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இருக்குது. அதெல்லாம் யாரும் வந்து நம்பாதீங்க. அந்த சேனல் வந்து ஃபேக்கான ஒரு விஷயம். கண்டிப்பாக அது வந்து உண்மை கிடையாது. நம்ம எந்த ஒரு பெய்ட் சர்வீஸுமே நம்ம வந்து கொடுக்கல அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ பெய்ட் பண்ணுறதை தவிர்த்து நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸை நான் வந்து நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி நம்ம டெய்லி வந்து ட்ரேடிங் டிப்ஸ் கொடுக்குறது, இல்லைனா கால்ஸ் கொடுக்குறது, இல்லை உங்களுக்கு பதிலாக நான் ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த விஷயமும் நம்ம எந்த ஒரு பணம் வாங்கிட்டு நம்ம பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்சம் இதில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க அப்படின்றது தான். ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம், இந்தியா விக்ஸ் நேற்று ஒரு 0.8% ஏறி இருக்குது. பயம் கொஞ்சமாக ஃப்ரைடே இருந்தது அப்படின்றது தெரியுது. பட் இனிஷியலாக அது நல்லாவே இருந்தது. 3-4% இந்தியா விக்ஸ் ஏறிச்சு. ஸோ எண்ட் ஆஃப் யூடியில் அது கொஞ்சம் தனிஞ்சு போய் தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் மே எக்ஸிட் அப்படின்றதுனால கொஞ்சம் தனிஞ்சிருக்கலாம். பட் சின்ஸ் வந்து கொஞ்சம் பயம் இருக்குது, ரொம்ப கம்மியாக பயம் இருக்குது. நிஃப்டி ஸ்டாடல் 130 பாயிண்ட் அண்ட் சென்செக்ஸ் வந்து ஒரு 650 பாயிண்ட் இருக்குது. அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து வால்டைலாக ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸ்கியூ அகைன் வால்டைலாக தாங்க இருக்குது. மேலே போனாலும் உதைக்குது, கீழே போனாலும் உதைக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய தருணம் அப்படின்றது தான். டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. அது மார்க்கெட் வந்து உடைக்கும் போது அந்த சைட் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலாம். அண்ட் பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மார்க்கெட் சின்னதாக கொஞ்சம் டெக்னிக்கலாக ரிவர்சல் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பெரிய டவுன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எந்த அளவு ஏறிச்சோ அதை மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். பட் நாளைக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்றது தான். 0.3% நிஃப்டி இறங்கியிருக்கு. ஒரு 46,000 கான்ட்ராக்ட் ஷேடாக இருக்குது. இந்த பாயிண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் ஃபியர் ஆகும்போது ஃபியூச்சர் ப்ரைஸ் இறங்கிச்சு அப்படின்னா அந்த சைட் போக வாய்ப்பு. அப்படி தான் பிசிஆரும் நேற்று இருந்ததை விட நல்லா இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன் மாதிரி தெரியல. ஓகேங்களா? ஷேடாக இருக்குது, நல்லாவே பிசிஆர்லாம் ஷேடாக இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருங்க. பேங்க் நிஃப்டி அதே கதை தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து ஷேடாக இருக்குது. இதுவும் லாங் அண்ட் வினிங் தான் எடுத்துக்கணும். அண்ட் இதுலேயும் ஃபியூச்சர் அந்த ஸ்பைக் இருக்குது, ப்ரீமியமில் ஸ்பைக் இருக்குது. நேற்று இருந்ததை விட கண்டிப்பாக மார்க்கெட் கீழே போக விரும்புதா அப்படின்றது தான் இது நம்ம கேட்கணும். அண்ட் பிசிஆருமே ஷேடாக இருக்குது. மிட் கேப் நிஃப்டி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. கான்ட்ராக்டில் ஒரு 38,000 கான்ட்ராக்ட் ஷேடாக இருக்குது. இதுலையுமே பாயிண்ட்ஸ் நல்லா ட்ராப் ஆகிருக்கு. சின்னதாக பிசிஆரும் ஷேடாக இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி அளவுக்கு மிட் கேப் நிஃப்டியில் ஒரு பயம் இல்லை அப்படின்றது தான் இது மூலமாக நான் பார்க்குறேன். குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து அப்பாக இருக்குங்க, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ நியூஸ் என்னென்னா, இந்தியாவுக்கு அந்த H1B விசாவோட ஃபீஸ் ஹைக் பண்ணது தான். கண்டிப்பாக இது வந்து நம்ம டெக் ஸ்டாக்ஸை வந்து நாளைக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த H1B விசாவில் ஒரு 72% வந்து நம்ம ஆட்கள் தான் வச்சுருக்காங்க அப்படின்றதுனால அது வந்து குறி வச்சு இது நம்மளை தான் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுதுங்க.
ஸோ இதனால் கண்டிப்பாக ஏடியா ஸ்டாக் விழுந்திருக்கு. இதோட இம்பாக்ட் கண்டிப்பாக நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட் கொஞ்சம் கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது டியூ டு ஸ்டாக் வந்து செல் பண்ணதுக்கு. பட் இதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒன்று HDFCயோ இல்லைன்னா அந்த சைட்லேருந்து LNT மாதிரி ஸ்டாக்கோ, HUL மாதிரி ஸ்டாக்கோ, ரிலையன்ஸ் மாதிரி ஸ்டாக்கோ வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நிறைய டைம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர்டாக ஆகலை, மார்க்கெட் வந்து ப்ரிப்பேர்டாக ஆகாத போது இந்த மாதிரி நியூஸ் வந்து டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆகும்போது இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. பார்க்கலாம், கேப் டவுன் ஆனாலும் அந்த கேப் டவுன் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ரெக்கவர் ஆக வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ குறிப்பாக ஃப்ரைடே வந்து இன்னொரு நல்ல விஷயம் அதையும் நம்ம சொல்லினோம். FX ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விச் இஸ் வெரி குட். அகெயின் 700 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நல்ல விஷயமா வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றது தான். ஸோ டோட்டல் சம்மரியாக பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் லோவரில் தான் அது இருக்குது, ரொம்ப பெரிய ஸ்பைக் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஸோ அதை வச்சு பெருசாக வந்து பண்ணிட முடியாதுங்க, ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மி. ஸோ ஸ்ட்ராட்டஜி போட்டவங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படின்னு தோணுது. ப்ரீமியம் வந்து ஒரு மாதிரி கன்சாலிடேஷனில் தாங்க இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா வந்து லோவர் ப்ரீமியம் தான் மார்க்கெட் தென்படுது அப்படின்றதுனால ஸ்கியூ வந்து வால்டைலாக இருக்குங்க. ஸோ அது வந்து நம்ம சொன்ன விஷயம் தான், மேலே கீழே எங்கே போனாலும் உதைக்குது. அண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது லாங் அன்வைண்டிங் மாதிரி தெரியுது. PCR பார்க்கும்போது நல்லாவே ஷேடாக இருக்குது. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குங்க, 50-50 வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் கிளியராக வந்து விஷயங்கள் தெரியும். ஸோ நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.